ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜியோட 10th யூனிட் தான். இந்த 10th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வழிகாட்டலும் அறிவுரை பகிர்தலும் இந்த டாபிக்ல தான் இருக்கும். இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இது ரிலேட்டடா இன்னைக்கு ஒரு 13 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 9 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னையோட 10th யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வழிகாட்டலில் தரவு அளவுகோல் எதனை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆளுமை. அதாவது வழிகாட்டலில் தரவு அளவுகோல் எதனை அளக்க பயன்படுகிறது? ஆப்ஷன் டி ஆளுமை. இதுதான் இதோடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கல்வி வழிகாட்டல் பற்றிய வரையறைகள் கூறியவர்களின் மிகச் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ஆத்தர் நேம், கோட்பாடுகள் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அந்த மாதிரி வரும்போது சில நோட்ஸை நீங்க எடுத்து வச்சுங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஜோன்ஸ். இங்க பாருங்க, கல்வி வழிகாட்டல் பற்றிய வரையறைகள் கூறியவர்களில் மிகச் சிறந்தவர் யாருன்னு சொல்லும்போது ஜோன்ஸ். மூணாவது கொஸ்டின் பாருங்க. பகுத்தறிதல், தொகுத்தறிதல், குறையறிதல், வருவதுரைத்தல், அறிவுரை பகர்தல், பின்தொடர்தல், செயல் போன்ற படிகள் எதில் இடம்பெறும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி நேரடி அறிவுரை பகர்தலில். இங்க பாருங்க, பகுத்தறிதல், தொகுத்தறிதல், குறையறிதல், வருவதுரைத்தல், அறிவுரை பகர்த்தல், பின்தொடர் செயல் போன்ற படிகள் எதில் இடம்பெறும்? ஆப்ஷன் டி நேரடி அறிவுரை பகர்தலில் அப்படின்றாங்க. சரி, கொஸ்டின் நம்பர் 4. அறிவுரை பகர்தலில் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி பிரச்சனைகளை தானே தீர்க்கும் ஆற்றலை வளர்த்தல். அதாவது அறிவுரை பகர்தலின் அடிப்படை நோக்கம் என்ன? பிரச்சனைகளை தானே தீர்க்கும் ஆற்றலை வளர்த்தல். 5. வழிகாட்டலின் மையப்பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தனிநபர் நலம். வழிகாட்டலின் மையப்பொருள் தனிநபர் நலம். 6வது கொஸ்டின். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்த்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட்ஸ் எடுத்துங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி இ.ஜி. வில்லியம்சன். அதாவது நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது இ.ஜி. வில்லியம்சன். 7வது கொஸ்டின். நன்னெறி அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கார்ல் ஆர் ரோஜர்ஸ். தன்னெறி அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் கார்ல் ஆர் ரோஜர்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்க. பொதுநிலை அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஃப்ஜி தார்ன். பொதுநிலை அறிவுரை பகர்த்தல் முறையை பிரபலப்படுத்தியவர் எஃப்ஜி தார்ன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 9th கொஸ்டின் போகிடலாம். அறிவுரை பகர்தலின் உடனடி நோக்கம் எது அப்படின்னு சொல்லும்போது த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பிரச்சனைகளை அடையாளம் காண திறனை வளர்த்தல். இங்க பாருங்க, அறிவுரை பகர்தலின் உடனடி நோக்கம் எது அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகளை அடையாளம் காண திறனை வளர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க. அறிவுரை பகர்தலின் இறுதி நோக்கம் எது அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரச்சனைகளை தானே தீர்க்கும் ஆற்றலை வளர்த்தல். அதாவது 10வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அறிவுரை பகர்தலின் இறுதி நோக்கம் எது அப்படின்னு கேட்கும்போது பிரச்சனைகளை தானே தீர்க்கும் ஆற்றலை வளர்த்தல். அதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்க. கல்வியின் மையமாக செயல்படும் பகுதி எது அப்படின்னு கேட்கும்போது இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி வழிகாட்டல். கல்வியின் மையமாக செயல்படும் பகுதி வழிகாட்டல். 12வது கொஸ்டின். வழிகாட்டலின் மையமாக செயல்படும் பகுதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் அறிவுரை பகர்தல். வழிகாட்டலின் மையமாக செயல்படும் பகுதி அறிவுரை பகர்தல். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அறிவுரை பகர்தலில் மையமாக செயல்படும் பகுதி என்ன அப்படின்னு கேட்கும்போது இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி நேர்காணல். அறிவுரை பகர்தலில் மையமாக செயல்படும் பகுதி நேர்காணல். அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. நம்ம யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டடாகவே நம்ம வியூ பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம். இதுல இருந்து கம்பல்சரி உங்களுக்கு சைக்காலஜிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. டைரக்டாகவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதே சமயம் இன்டைரக்டாகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கொஸ்டினை 1க்கு 2 வாட்டி படிங்க. இன்கேஸ் தெரியல அப்படின்னு சொல்லும்போது மூவ் ஆகிடுங்க. ஏன்னா அதே கொஸ்டின்ல இருந்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா டைமும் லிமிட்டட் தான்.
யாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் டைம் ஒரே கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற கொஸ்டினுக்கு உங்களால் கரெக்ட் ஆன்சர் அப்ளை பண்ண முடியாது. அதனால் சப்போஸ் எதனா ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னும் போது ஸ்கிப் ஆகிடுங்க. இந்த உளவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் கோட்பாடுகள் வந்திருக்கும், அதே மாதிரி ஆசிரியர் நேம் வந்திருக்கும், முறைகள் வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்துங்க. இது மட்டும் கிடையாதுங்க, எக்ஸாம் வந்து 15th 16th வந்து நடக்க போகுது. இன்னும் நம்மளுக்கு ஒரு 10 days 9 days வந்து இருக்கு. அந்த 9 days ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரிவைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோலாம் ஒன்ஸ் அகைன் பாருங்க. நோட்ஸ் எதனா எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் மெமரி பவர் டெம்பரவரி தான். நம்ம சிஸ்டம் வைஸ் கிடையாது, லாங் டைம் ஸ்டோரேஜ் நம்மளது கிடையாது. இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது 1 week கழிச்சு அதை மறந்துடுவோம். அதனால நம்ம அந்த எக்ஸாம் பர்ஃபெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரீகால் ரொம்பவே அவசியம். அதனால எக்ஸாமுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க. அந்த ரிவைஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் வந்து கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ், நம்ம வீடியோக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு அடுத்தது இந்த டீச்சிங் ரிலேட்டடாக டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், தெரியாத கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணலாம், அதுக்கான டாப்பிக்கும் நான் நிறைய போட போகிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.